நில்லுங்கடே மாங்காய் தேடிட்டு வர்றீங்க. ஐயோ பொட்ட கடையா மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க மரத்துல கட்டி போட்டு உதைப்பேன். கிழவ போயிட்டானாடி? கிழவ கீழே விழுந்துட்டாண்டி. அப்பாடா இந்த மாங்காய் திருடித்தீங்க எவ்வளவு கஷ்டம்டி. மாங்காய் கூட திருடிக்கிறதாண்டி ருசிக்கா. தண்ணி தாகமா இருக்குடி. தண்ணியா? உனக்கு தண்ணி என்னடி, மோரே வாங்கி தரேன் வா. ரொம்ப நன்றி பாட்டி. மாமா யாரையும் செமஸ்டியா சாத்துறாரு. வாங்க மாமா வெறுத்துக்கலாம். இனிமே பொம்பளைங்களை கிண்டல் பண்ணீங்க போங்கடா. நான் யா ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்க. என்னடி கொழுப்பா? புசுக்குன்னானா? சும்மா போத்தியா வாய. ஏதோ அறியாத பசங்க அடி தாங்க முடியாம ஓடுறாங்க. எங்க நீ சரியான ஆம்பளைனா உன் வீரத்தை என்கிட்ட காட்டியா? ஏண்டி என்கிட்டயே சவால் விடுறியா? வாடி. சும்மா இரியா. நீ தயாராயிட்ட போதுமா, நான் தயாராக வேண்டாமா? பாவண்டி முத்தண்ண. சும்மா இரு, சுளுக்கு எடுத்துட மாட்டேன். அந்த கம்பெட்ரி அத குடி. அதேதான், இன்னும் நல்ல வேகமா வேகமா அப்படி போடு. தவறி விழுந்தவங்கள தாக்குறது தப்பையா? சும்மா இருக்கிறவங்கள வம்பு கிழக்குறிய, அது மட்டும் தப்பு இல்லையா? கிட்ட நெருங்காதையா? நெருங்கினா என்னடி பண்ணுவ? வீணா தோத்துடுவ. அதையும் தான் பாத்துருவோமே. ஐயோ அஞ்சல அஞ்சல. என்னையா எழவெடுத்தவனே? நம்ம கண்ணாலத்தை எப்ப வச்சுக்கலாம்? யோ அங்க பாருயா, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது. அம்மா வந்தாங்கன்னா கட்டையாலே அடிப்பாங்க. பாலக்கரையா? அத்தை சாகும்போது நீ என்னத்தான் கண்ணாலம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செத்தாங்க. நீ என்னடா என்ன கண்ணாலமே கட்டிக்க மாட்டேங்கிற. அம்மா நான் வைத்தியர் வீட்டுக்கு போய் மருந்து அரைக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் போறேம்மா. சாயங்காலம் சீக்கிரமா வந்துடு. சரிம்மா. அம்மா முனியா, ஐயா மத்தியானம் பக்கத்து ஊருக்கு போறாரு. நீதான் வண்டி ஓட்டணும், எங்கேயும் போயிடாத. சரிம்மா. இதோ வந்துட்டேன். இது முருகன் கோயில் உண்டியல் சாவி. இது விநாயகர் கோயில். நேற்று தான் ஆடி கிருத்திகை முடிஞ்சிருக்கு. முருகன் கோயில் உண்டியல் நிறைஞ்சிருக்கும். ஏ குண்டுமணி, நீ விநாயகர் கோயில் உண்டியலை திறந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துரு. அரசு, நீ முருகன் கோயில்ல இருந்து பணத்தை அள்ளிக்கிட்டு வந்துரு. டேய், ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒதுக்கினீங்க, விநாயகரும் முருகரும் உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டாரு. ஆமா, இவரே உண்டி உண்டியா ஒதுக்குறாரு, இவரையே சும்மா விட்டு வச்சிருக்காங்க. என்னடா புலம்புற? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம மாரியம்மன் கோயில் உண்டி சாவி கொடுக்கலையான்னு சொன்னேன். அது வெள்ளிக்கிழமை தானே நிறையும், அதை நாளே திறந்துக்குவேன். நீங்க போங்க. வரங்க. வேலை முடிஞ்சிருச்சு, நான் வாரேனுங்க. இன்னும் ஏன் வேலை முடியலையே? விடுங்க, சினிமாவுக்கு நேரமாச்சுல. நீ ஒரு சினிமா பைத்தியம்ல. சரி போ போ. நல்லா இருக்குல்ல, தொட்டு விட்டு சும்மா அனுப்புறீங்களே, துட்டு கொடுங்க. உன்னை தொட்டாலே துட்டா? இந்த 20 ரூபாயா? ஏ ராசா, சசினிகாந்த் படத்தை 20 தடவை பாப்பனல்ல.
நான் பயந்தே போயிட்டேன்ல. நான் உன்னை எத்தனை தடவை ஜாக்கெட் போடுன்னு சொல்லிருக்கேன். ஏ ராசா, என்னைக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தராங்களோ அன்னைக்குதான் போடுவேன். ராசாவா? அது யாரு? அது என்ன அப்படி கேட்டுவிட்டேன்? ரஜினிகாந்த் தான் ஏ ராசா கனவுல வந்து அஞ்சால நான் உனக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானா? அவர் ஜாக்கெட் வாங்கி தந்தா மாதிரிதான், நீ போட்ட மாதிரிதான். மகாகணபதி பிரபு எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். மகமாயி தாயே கருமாரி நீயே துணை. வைத்திரையா, மருந்து அரைச்சிட்டேன், நான் வாரேனுங்க. சரி, போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்துரு. தொட்டு கொடுங்க. அடடா, அத மறந்தே போயிட்டேன். இந்தா இத வச்சு. இந்தம்மா அந்த புள்ளைய கொண்டு அப்படி. இந்தம்மா நான் ஒரு களிம்பு தரேன், பையன் கையில நல்லா சீரா தடவி விடு. அதை விட தினமும் சோப்பு போட்டு குளிப்பாட்டு, சோரி சரங்கெல்லாம் வராது. இந்த 13ஐயும் கழுவி குளிப்பாட்டத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உள்ளது பத்துன்னு குதிச்சிரும். இதான் முத புள்ளையா? முத புருஷன். புருஷங்க இதுதான் என் மூத்த புள்ள. 26 வருஷத்துக்கு முன்னாடி தவம் பண்ணி பெற்றேன். இதையா அவன்? இவன் என் கடைசி பிள்ளைங்க. பிறந்த அன்னைக்கு வாயில வச்ச விரலுதான் இன்னும் எடுத்து. ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு அம்மா, குரங்குட்டி மாதிரி ஒரு அப்பன், பன்னிக்குட்டி மாதிரி 13 பிள்ளைங்க. வயிற்றுல வேற 3 இருக்குதுன்னு பட்டணத்து டாக்டர் படம் முடிச்சு சொன்னாருங்க. இப்படியே பெத்துக்கிட்டு போனா இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இந்த களிம்ப ஒழுங்கா மறக்காம தடுது. ஆகட்டுங்க. ஓ பாப்பா, வாங்க. வைத்தியர, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். செட்டியார, என்னாச்சு? வைத்தியரே, நேற்றிலிருந்து கடுமையான வயிற்று வலி. நீங்க இருப்பீங்கன்னு வந்த, நீங்க இல்ல. உங்க அருமை மகனா இருந்துச்சு. அம்மா வயிற்று வலி தாங்க முடியல, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்துச்சு. என்ன மருந்து குடுத்துச்சோ? ராத்திரி 12 மணியிலிருந்து ஊத்திக்கிட்டு இருக்குது. நிறுத்த முடியல, நிறுத்துங்க. என்னமா அது? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பேதி மாத்திரை அந்த மாத்திரைய கொடுத்துட்டேன். என் வைத்தியத்தோட விளையாடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவர் மட்டும் கடையில விக்கிற எல்லா பொருளையும் கலப்படம் பண்றாருப்பா. அதுக்கு உண்டான பாவத்தை அவர் அனுபவிச்சுட்டு போறார். உனக்கு என்ன வந்தது? செட்டியாரே, கலப்படம் பண்றது பாவமா? அதான் வயிற்ற கலக்குது. நானா? இந்தாமா, எங்க புறப்பட்ட? சந்தைக்கு போறேன்பா. சரி, சீக்கிரமா வந்துரு. செட்டியார, இத வாயில போட்டுட்டு தண்ணியை குடிங்க, நின்னுடும். மூச்சா? சரி வாடி. வாங்க வாங்க. என்ன வேணும்? வளையல் பார்க்கணும். டசன் எவ்வளவுங்க? டசன் 6 ரூபாமா. இந்த ரிப்பன் மீட்டர் எவ்வளவுங்க? மீட்டர் 4 ரூபாமா. ஓஹோ, இந்த வளையல் கொடுத்துருங்க. இந்த பச்சை கலர் ரிப்பன் 2 மீட்டர் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. வேணாங்க. வச்சுக்கோங்க. இல்ல வேணாங்க. என்னடி? சரி வாடி, அது வழியுது. ஒரு முழம் பூ எவ்வளவுமா? விலை கிடக்குது. இந்தாம வச்சுக்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பூ வேணாம், என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. அந்த புண்ணியவா அப்பவே காசு கொடுத்துட்டாரே. புண்ணியவானா? யோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன் வேலைதான். எனக்கு பூவும் ரிப்பனும் வாங்கி கொடுக்க நீ யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவன் வச்சுக்கிய. இந்த வச்சுக்கிய நினைச்சுக்கிய இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, உங்ககிட்ட வச்சுக்காம வேற யாருக்கிட்டமா வச்சுக்கிறது? அதோ நிக்கிற அழகு சுந்தரி, அதுகிட்ட வச்சுக்க. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. இவரு உனக்கு தெரியுதா? எங்கேயோ பார்த்த ஞாபகம். இவர்தான் அத்தை மக. அழகா இருக்குதே, இதுதான் எங்க மாமனா? ஆமா, இது உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு, வச்சுக்க.
ஏய் கவை, பொசுக்கு நானா? அத்தா அக்கா, உங்க பெரிய மாமாவை ஏமாத்தி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறது கண்கூட தெரியுது. முத்து, இது சாமிக்கும் ஆசாமிக்கும் நடக்கிற சண்டை. சில நேரங்கள்ல ஆசாமிங்களுக்கு அதிக சக்தி கொடுத்துருவாங்க சாமிங்க. அதை வச்சுக்கிட்டு சாமிகிட்டே சண்டைக்கு போவாங்க ஆசாமிங்க. வெரி பேட் சார். அப்போ இந்த கேஸ் ஆத்தாவுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. ஜெயம் உண்டு, பயம் இல்ல. காவேரி, உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்னடி இது தெரியாதா? நடந்த திருவிழாவில உன் மாமனை பாட்டிலே மடக்குனியே, அத பத்திதான். பொசுக்கு நானா? போட்டின்னு வந்துட்டா நான் விட்டுருவேனா? ஐயோ, உன் மாமா வராடி. என்னடி ஐயோ? என் மாமா என்ன பேய பிசாச வரட்டுமே? ஏய், வழியை விட்டுட்டு ஓரமா வாங்க. நான் ஏன் ஓரமா ஒதுங்கி போடும்? வேணும்னா அவர் ஓரமா போட்டோம். சண்டித்தனம் பண்ணுது. ஏய், பின்னாடி வண்டி வருது தெரியல. கண்ணு முன்னால இருக்கு, பின்னால இல்ல. ஐத்தேரிக்க, இது என்ன உன் பாட்டை விட்டு தருவா? நடு ரோட்ல நடக்கிற? என் பாட்டை விட்டுதோ என் பாட்டி விட்டுதோ உனக்கு என்னையா? நான் நடு ரோட்ல தான் நடப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ ஒதுங்கி ஓரமா போ. ஒதுங்கி ஓரமா போவா? ஏய், இறங்கி வந்த. இறங்கி வந்து குடத்தை நீ தூக்கிட்டு வர போறியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்யா. அடிங்கொப்பம் தான் நானு. இந்த வரேன். அண்ணே 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 விடுங்க, நான் அவ கிடக்குறா. அண்ணே, இந்த குடத்தை எல்லாம் வண்டியில வச்சுக்கிறோம், வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க. சரி, பின்னாடி வைங்க. ஏய் ஏய், 1 2 3. யார் கூட? எந்ததான்? எடு முதல்ல. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? தூக்கி தூரம் போடுவேன். எங்க தொட்டு பாரு. தொட்ட என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? முதல்ல தொட்டு பாரு, நடக்கிறது வேற. இதா? ஐயே, என்னது? எப்ப பார்த்தாலும் எலியும் புண்ணு போல சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. என்னண்ணே, கட்டிக்க போற முறப்பாட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? எது இதுவா? கட்டிக்க போறதா? ஒரு கிழவியை கட்டிக்கிட்டாலும் கட்டிக்க வேண்டிய தவிர இந்த வாயாடியை கட்டிக்க மாட்டேன். கொடையா? அடேங்கப்பா. ஏய் ஏய், ஃபாலோ மீ. ஓ மூஞ்சி கிழவிதாயா, கடைக்கு போயா. சத்தம் போடு. ஐயா, என் ஆத்தா தப்பு பண்ணிட்டாயா. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து என்ன பெத்திருந்தானா நான் உன்னதான் கட்டி இருப்பேன்னு அந்த சோசியக்காரன் சொல்லிட்டாயா. ஏ ராசா. அஞ்சல, இத பாரு அஞ்சல, உன்னையே நினைச்சு மரத்தை வெட்டினா கைய வெட்டிடுச்சு அஞ்சல. அட எழவெடுத்தவனே, உன் கையில வெட்டிக்கிட்டா என்ன, உன் கழுத்துல வெட்டிக்கிட்டா எனக்கு என்னையா? ஓ அஞ்சல, நீ என்ன சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிற. ஆனா நான் எப்போ உன்னை மனசுலயே வச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஏ ராசா, நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த பைத்தியம் என்ன நினைச்சு ஏங்குதா? அஞ்சல அஞ்சல, நம்ம கண்ணாலத்தை எப்போ வச்சுக்கலாம்? யோ, இனிமே என் கல்யாணத்தை பத்தி பேசின உன் பல்லெல்லாம் தட்டி போட்டுருவேன். ஆமா, ஓடி. பாட்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அது பாரு, அந்த ஆள்தா. நீ கவலைப்படாத கண்ணு, நான் வெளுத்து கட்டிவிடுறேன். ஏண்டாப்பா, இங்க முத்துன்னு யாராவது இருக்காங்களா? ஏன் பாட்டி, நான் தான் அது. நீங்க தானா? கோச்சுக்காதீங்க, தெரியாம உங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதனால என்ன, நீங்க பெரியவங்க, என் பேரை சொல்லி கூட்டா தப்பு இல்ல. அட்டணத்துக்கு சரி, இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசலாமா? நம்ம பெத்தவங்க பார்த்து வெத்தலை பாக்கு மாத்தி கல்யாணத்தை முடிக்கணும். என்ன பண்றது, சீக்கிரம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இத பொடிங்க, எப்ப வச்சுக்கலாம்? எத? ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களே. என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு வந்த வரையாதீங்க. நீ பண்ற வேலைதானா இது? இதோ வர்ற.
அத்தா சொத்தா சொத்தா இது கொண்டு குறைச்சல கையில் மாமா அடிக்க வருது. பாப்பா முத்து என்ன பண்ணிட்டு ஏமா இப்படி தலைதறிக்க ஓடி வரா? 60 வயசு கிழவி அனுப்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கிண்டல் பண்ற மாமா. என்ன மது என்ன விளையாட்டு இது? ஆமா, இந்த மூஞ்சிய கிழவி கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஏய் படி உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு, அந்த கிழவியே தேவல. அப்பா அதையே கல்யாணம் பண்ணிக்க. ஏய் அடடடா, உங்க 2 பேருக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் உங்க சண்டையை தீரும் போல இருக்கு. சரி சரி வந்தது வந்துட்ட, சாப்பிட்டு போலாம் இரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. இருப்பா, மோராவை சாப்பிட்டு போ. காவேரி சீக்கிரம் போய் மாமாவுக்கு மோர் கொண்டு வா போ. ஏமுத்து வீட்டுல அக்கா மாமா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. மோரா குடிக்க போற? இந்தாங்க. வேண்டாம், சும்மா குடிக்கலாம், ஒண்ணும் தப்பாகாது. சாப்பிடு தம்பி. எனக்கு போதுமா, உன் தம்பிக்கு வை. கூட்டு வைங்க. சாப்பிடுப்பா, உடம்ப பாத்துக்கோ. என்ன சமைக்கிற? நேற்று சாம்பார் உப்பே இல்ல, இன்னைக்கு பதார்த்தத்துல காரமே இல்ல. மனுஷன் சாப்பிட சாப்பிட்ட என்ன சொன்ன கிட்ட நினைச்சிட்டியா? நாய் தான் சாப்பிடும், நீயே சாப்பிடு. மூஞ்சி முகரட்டு பாரு. என்னங்க மாமா? என்னங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிருந்தாவா? நீ சமைக்கிறத சாப்பிட்டா நான் சீக்கிரம் போய் சேர வேண்டியதாண்டி. மாமா மாமா இந்த ஒரு தடவை அக்காவை மன்னிச்சு. நீ என்னடா உங்க அக்காவுக்கு உக்காலத்தா? உங்க அக்கா சமையல நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு என்ன தலையெழுத்தா? எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர வர ஞாபக சக்தி குறையுதுன்னு நினைக்கிறேன். உப்பு போட்டேனா மிளகா பொடி போட்டேனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்காக நான் உப்பு சொப்பு இல்லாம சாப்பிடுமா? மாமா அக்காவை கோச்சுக்காதீங்க, இனிமே நானே உங்களுக்கு வாய் ருசியா சமைச்சு போறேன். சரி கேட்டியா நீ? இவரு சமைக்கிறானா? 70 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல சமையல் வேலை பாக்குறானோ? ஏன் மாமா கவலைப்படுறீங்க? கூடி சீக்கிரத்தை நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறான்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவா. அதானே? நீ பேசாதடி, நீ பேசாத, பல்ல உடைச்சிருவேன். மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே? சரி ஏற்பாடு பண்ணுங்க. எப்படி உன் தம்பிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச பாத்தியா? ஐயாவோட நடிக்க எப்படியா? நல்லா நடிச்சீங்க, நான் பயந்தே போயிட்டேன். பயந்து போயிட்டியா? அறிவு கட்டவளே, உன் சமையல சாப்பிட்டுதான் என் உடம்பு இப்படி இருக்கு. பாடி சாப்பாடு போடுறீ. முதலாளி முதலாளி, டேய் நம்ம வக்கீல பார்த்து மாஜிஸ்ட்ரேட் சரி கட்ட சொன்னேன்ல, என்னடாச்சு? வக்கீல பார்த்தேன், அவர் நீதிபதியை பார்த்தாராம். ஒரு கொலைகாரனுக்கு கூட நான் உதவி பண்ணுவேன், ஆனா கோவில் சொத்தை கொள்ளடிக்கிறவனுக்கு நான் உதவி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்படியா சொன்னாவ? ஆமா. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? சாட்சிக்காரன் கால்ல விழுதோட சண்டைக்காரன் கழுத்து புடிங்க அப்படிங்கிற? ஆமா. மாட்டிக்கிச்சு மைனா, மாட்டிக்கிச்சு. டேய் என்னடா சொல்ற? தலைவா எதிர்க்க பாருங்க தலைவா, மைனா குற்றாதீங்கோ. அடடே நம்ம காவேரி. அடட காவேரி இல்ல, வெறும் காவேரி தான். ஏது நம்ம வழிக்கே வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு. இந்த காவேரி யார்கிட்டயும் மாட்டிக்க மாட்டா, வழிய விட்டு ஒதுங்கியா. இந்த ஒதுங்குற பழக்கம்லாம் நமக்கு இல்லல்ல. துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்குற பழக்கம் நமக்குண்டுல்ல, ஒதுங்கியா. ஏய் காவேரி, பொசுக்குண்டானா? என்னடா பொசுக்குன்னு போயிட்டா? என்னங்க நீங்க கையில கிடைச்ச வெண்ணைய வாயில போடாம இப்படி வயல்ல போட்டு வீணாக்கிட்டீங்களே. என்னடா பண்ண சொல்ற? சிக்க மாட்டேங்கிறாளே. எப்படி சிக்குவா? நீங்க நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அன்பா பேசினா சிக்குவா, எம்மன் நம்பியார் மாதிரி கர்ஜிக்கிறீங்க, எப்படி சிக்குவா? டேய் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவளை எப்படியாவது அடைஞ்சாவணும். நீ என்ன பண்ற? நேரா வைத்தியர் வீட்டுக்கு போற, கல்யாண தேதியை பேசி முடிக்கிற, வர. அப்ப நீங்க சண்டைக்காரன் கழுத்தை நெரிக்க போறேன். ஏ ராசா, நேத்து உன்னை பாக்குறதுக்கு சினிமா கொட்டாய்க்கு ஓடி வந்தேனா, அப்போ பாழா போன கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்ட ராசா.
காலு சுளிக்கிடுச்சியா? நீ பக்கத்துல இருந்திருந்தா என் காலை பிடிச்சு விட்டுருப்ப. நான் பிறந்த நேரம் உன்னை அடைய முடியலையே. யோ, இடியா கைய. அஞ்சல, நான் காலை அமைக்க விடுறேன். தொட்ட உன் கைய வெட்டிடுவேன். விடியா மாட்டோம் போ. நீ என்ன கண்ணால கட்டிக்கணும்னு சொல்லு, காலை விட்டுறேன். கையால் ஆகாத உன்னை கட்டிக்கிட்டா கிணத்துல விழுந்து சாக வேண்டியதா? விடியா கால. முடியாது. என்ன கட்டிக்கணும்னு சொல்லு, உனக்கு நான் என்ன ஒன்னாலும் செய்யறேன். யோ, நான் சொல்றபடி நீ செய்தினா நான் அப்புறம் உன்னை கட்டிக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இத பாரியா, நீ எப்ப 10,000 ரூபாய் சம்பாதிச்சு என் கையில தரையோ அப்பதான் நம்ம கல்யாணம். 10,000 ரூபாயா? சரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கறேன். ஆனா நீ அத்தை மேல சத்தியமா என்னத்தான் கட்டிக்கணும். கண்டிப்பா கட்டிக்கிறேன். இப்ப போயா. இப்ப போறேன். ஆனா நான் பணத்தோட கட்டாயம் வருவேன். வரட்டா? ஏ ராசா, இது இப்படி பித்து பிடிச்சு அலையுதே, நான் என்ன பண்ணுவேன்? நான் முதல்ல இரவு முடிச்சுக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு வாங்க. காவேரி, நீதான் என்னோட மனைவின்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நீ என்ன பண்ற? பேசாம உன் கழுத்தை நீட்டுற. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன்? உன் கதையை முடிச்சிடறேன். ராஜதுர, வேண்டாம். என் வாழ்க்கையில விளையாடாத. நான் உன்கிட்ட ஏதாவது மரியாதை குறைவா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதா? உன்னையா? என்ன திமிரு, என்ன கர்வம்! பாய மூடுறா. இப்படி எல்லாம் உன்கிட்ட கெஞ்சுவேன்னு நினைக்கிறியா? என்ன கடத்திட்டு வந்துட்டா உன் காரியம் நடந்துரும்னு பாக்குறியா? என் பணத்துக்கு கூட உன்னால தாலி கட்ட முடியாதுடா. காவேரி, விடு. நல்ல இறுக்கி காவேரி, வா. முகூர்த்தம் நேரம் வச்சு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போறதுக்குள்ள ராவுகால வந்து இங்கே கட்டு தாலிய. அக்கா கிட்ட அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். கட்டையா தாலிய? மாப்பிள மந்திரம் தெரியாதா? சுத்தம். மாங்கல்யம் தந்துனாயே மகஜீவன ஹேதுனா. என்னையா இந்த வருஷத்தை அதுல கலந்துரு. ஐயோ, நான் மாட்டேன். இந்தா. சரி. அனுஜா, நேரம் ஆயிடுச்சு. அஞ்சல பால் காய்ச்சிட்டு இருக்கா. அதை வாங்கி காவேரி கையில கொடுத்து உள்ள அனுப்பு. சரிக்கா. யாரும் பார்க்கல. அம்மா தாயே, காவேரிக்கு முத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சந்ததி இல்லாத இந்த குடும்பத்துக்கு சீக்கிரமா ஒரு வாரிசு கொடுத்தாயே. தாயே, என் புருஷன் இருந்து போனதுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க வரலன்னு நீ என்ன பார்க்க வந்தியா? காவேரி, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கமா. படபடன்னு பேசக்கூடாது. போமா போ. காவேரி, முத்தண்ண ரொம்ப பாவண்டி. கசக்கி புரிஞ்சிடாத. எல்லாம் எனக்கு தெரியும். நேரமாவது போங்கடே. ஏன் காவேரி, முதல்ல இரவு கொண்டு வரேன். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா வெக்கப்பட்டுட்டு வரக்கூடாதா? நான் ஏன் வெக்க பண்ணோம்? நான் என்ன முன்ன பின்ன தெரியாத மூணாம் தரத்தையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அது சரி, இருந்தா தானே வெக்கப்படும். யோ, நேரத்தை வீணாக்காம இந்த பாலை குடி.
பொசுக்குன்னானா? இதெல்லாம் இப்ப கிடையாது. முதல்ல பாலை குடி. முதல்ல நீதான் இந்த பாலை குடிக்கணும். ஐயோ, அடம் பிடிக்காதயா. முதல்ல ஆம்பளைங்க தான் பால் குடிப்பாங்க. பொம்பளைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற காலம் இது. முதல்ல நீதான் குடிக்கணும். யோ, எனக்கு கோபத்தை உண்டாக்காத. நான் சொன்னா நீ கேட்கணும். என்ன 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 மிரட்டுற? ஏய், நான் உன் புருஷன்டி. கடைசியா சொல்றேன், நான் 1ல இருந்து 10ன்றதுக்குள்ள நீ இந்த பாலை குடிக்கணும். இல்ல நான் வெளியே போயிடுவேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஏன் எதுக்கு சொல்லிட்டாங்க? நீ குடிச்ச மீதியத்தான் நான் குடிக்கணும்னு உங்க அக்கா தான் சொன்னாங்க. சொன்னாங்களா? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? பாத்தியா, முதலிரவு அன்னைக்கே ஏமாத்த ஆரம்பிச்சுட்ட. மொத்த பாலை நீயே குடிச்சிட்டு வெறும் கிளாஸ் என்கிட்ட கொடுக்குறியா? என்னையா சொல்ற? வெறும் கிளாஸா? பாரு, தெரியுமே. எனக்கே தெரியாம மொத்த பாலையும் நீயே குடிச்சிட்டு என்ன கிண்டலா பண்ற? இந்த ஆம்பளைங்களே எப்போ இப்படிதான் ஏமாத்துக்காரங்க. இந்த ஆம்பளைங்களை பத்தி ஏதாவது பேச பயங்கர கடுப்பாயிடுவா. ஆமா, நீதான் ஏமாத்துக்கார. முதல் இரவு ஆக வேண்டாம். அப்படி அது அப்படியே சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் வேண்டிக்கிட்டு அந்த தொட்டில கிட்டப்பா. வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் முத்து. நீங்க அப்பாவா போறீங்க. தேங்க்யூ டாக்டர். நான் சில டானிக்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலரா கொடுங்க. ஓகே. 3 மாசத்துக்கு ஒரு முறை செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. சரி. என்ன ஜாக்கிரதை பாத்துக்கங்க, உடம்பு ஜாக்கிரதை பாத்துக்கணும். இப்படி என்ன விடியா? நேரமாகுது. சீக்கிரம் போய் என்ன பண்ண போற? வைத்தியர் வீட்டுக்கு போய் காவேரிக்கு சூரணம் அரைச்சு கொடுக்கணும்ல. சூரணம் அரைக்கணுமா? ஆமாயா, நம்ம காவேரி 3 மாசம் முழுகாம இருக்கிறாள்ல. அவங்க முதலிரவே கடைசி இரவா இருக்கணும்னு நான் போட்ட திட்டம் எப்படியோ தவறி போயிடுச்சு. இப்போ அவ அப்பன் கையாலேயே அவ கதையை நான் முடிச்சிடுறேன். அஞ்சல, நான் ஒண்ணு கொடுப்பேன். நீ அரைக்க போற சூரணத்துல அதையும் சேர்த்து அரைச்சிரு. ஐயோ, நான் மாட்டையா. மாட்டியா? சினிமா ரஜினிகாந்த். இப்ப தப்பாதில்ல. ஏஞ்சல, இன்னும் அரைச்சு முடிக்கல? இதோ முடிஞ்சுதியா? நான் கடைக்கு போய் தேன் பாட்டில் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நீ அரைச்ச பாடு இல்ல. இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரத்துல ராவு காலத்துக்கு முன்னாடி காவேரி கூட சூரணத்தை கொடுத்துடணும். சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். ஒரு வேலை கொடுத்தா சட்டுப்பட்டு முடிக்கணுங்கிறதுல. போதும் போதும் போதும், இது போதும். மிச்சம் இதே கலையத்துல போட்டு எடுத்துட்டு வா. கல்ல நல்லா தொடச்சிட. அம்மா காவேரி. அப்பா வாங்கப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. சோக்கியம் தானே? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்க. அம்மா, எங்க உங்க சித்தியை காணோம்? உள்ள வேலையா இருக்காங்கப்பா. அப்படியா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு சூரணம் கொடுக்க போறேன். இப்ப நல்ல நேரம். இந்த சூரணத்தை கர்ப்பஸ்திரிங்க சாப்பிட்டாங்கன்னா தாய்க்கு நல்லது, பிறக்கிற குழந்தைய நல்ல புஷ்டியா இருக்குமா. டாக்டர், உங்க உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். மிஸ்டர் முத்து, காவேரிக்கு செஞ்ச ஆபரேஷன்ல அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இனிமே அவங்க கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடாது. அதை விட முக்கியமா எக்காரணத்தை கொண்டு 1 வருஷத்துக்கு தாம்பத்திய உறவே கூடாது. அப்படி மீறி நடந்தா காவேரியோட உயிருக்கு தான் ஆபத்து. இனிமே நீங்க தான் அவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். செத்து பழிச்சவோ என் கண்ணில வச்சு காப்பாத்துவேன். நாங்க வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். வாங்க.
எனக்கு ஒரு யோசனை வருது. என்னடா? நாம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டா? எதுக்குடா? இந்த ஊர்ல நம்மள எவரும் மதிக்கிறது இல்ல. கோயில் சொத்தியோட கோயிலுக்கே சேர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊர்ல நமக்கு என்ன வேலைன்ற? இதுக்காடா ஊரை விட்டு ஓடணும்னு சொல்ற? கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார். இந்த கோயில் சொத்து என்ன, இந்த கோயிலே எனக்கு சொந்தமாக்குறேன். இந்த ஊர் ஜனங்களை என் காலில் விழ வைக்கிறேன். எசுமா, எங்க பரப்பிட்ட? ராத்திரி கருமாரியம்மா என் கனவுல பாம்பா வந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாயா. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேயா. என்ன விட்டுடு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஊரை விட்டே போறியா? போடி. இது ஒரு அம்மா பாரு, அம்மா அம்மா அம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ள. நல்லா இருக்கு. நாள் பூராவும் குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருந்தா நிலத்து வேலை யாரு கவனிக்கிறது? போடா. காலையில நீங்க தான் கொஞ்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம் விடுங்களா? போனுங்கிற போடா. என்ன சித்தி, நாள் பூராவும் நீங்க 2 பேருமே கொஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்டயும் கொஞ்ச நேரம் கொடுங்களா? பெத்து கொடுத்துட்டு இல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 16 வயது பருவ பெண்ணின் கையை 60 வயது கிழவர் பிடித்து இழுத்தார். காலம் கெட்டு போச்சியா? 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தான்னா இந்த நாடு எப்படியா உருப்படும்? கொஞ்சம் இரியா, மேல படிக்கிறேன். தன் காதலனோடு வீட்டை விட்டு ஓடிய அந்த 16 வயது பருவ பெண்ணின் கையை தரதரவென்று இழுத்து வந்து தன் தாத்தா வீட்டில் தள்ளி பூட்டினார். யோ, அறிவு இருக்கா? அர்த்தத்தையே அனர்த்த ஆக்கிட்டியே. முத்துசாமி, நம்ம ஊருக்கு பிளேசர் வந்திருக்குதுடா. மாதிரியே இருக்கு. எங்க முத்து வீடு எங்க இருக்கு? என் பேருதான் முத்து. ஓ, யூ ஆர் ஓல்ட் முத்து. அது ஏன் முத்து? ஓ, அந்த மாரியம்மா தம்பி முத்துவை கேக்குறீங்களா? Yeah. எனக்கு தெரியும். எனக்கு கூட தான் தெரியும். வாய மூடுறா, நான் காட்டுறேன். வாங்க வாங்க. சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாயக்கிளியே சாஞ்சாடு, கடைக்கு போகலாம் சாஞ்சாடு. லாலி செல்ல பாப்பா. இது பாருங்க, உங்க கொஞ்சம் எல்லாம் இந்த குழந்தையோட வச்சுக்கோங்க. அது இல்ல காவிரி, நான் வந்து எதுக்கு குழந்தைகிட்ட இப்படி கொஞ்சம் உனக்கு? உங்க கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சொன்ன கெடு முடிய இன்னும் 6 மாசம் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். 6 மாசமா? ஆமா. ரொம்ப மோசமா, தாங்காதம்மா. ஏடுமே தாங்காது அப்படிங்கிற? சரி, குழந்தைய தூக்கிட்டு வர. இது வந்துட்டாக்கா. ரண்டி, ரண்டி. பாப்பா, இதுதான் முத்து வீடு. தேங்க்யூ வெரி மச். பாப்பா என்ன சொல்லுது? நன்றின்னு சொன்னேன். நான் இருக்கட்டுமா போகட்டுமா? இங்க இருந்து ஓல்டு மேன், நான் இப்ப வந்துடுறேன். நீங்க போங்க. முத்து, மிஸ்டர் முத்து. யார் இது? ஆம்பளையாவும் இல்ல பொம்பளையாவும் இல்ல. யாருமா நீ? நேரா உள்ள வந்து மரியாதை இல்லாம என் புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுற. முத்து உன் புருஷனா? பின்ன என்ன உன் புருஷனா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முத்து, மிஸ்டர் முத்து. காவிரி, எங்க யாருங்க அவ? நான் யாருன்னு பார்த்து வரேன், நீங்க இரு. சீக்கிரமா பேச அனுப்புங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கா. மெதுவா பேசு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யூ மிஸ்டர் முத்து? ஓ, glad to meet you. தேங்க்யூ. அது யார், உங்க வைஃபா? நாகரிகமா தெரியலையே. அது வந்து அவ கிராமத்து பொண்ணு, அதிகம் படிக்காதவ. நீங்க வந்த விஷயத்த சொல்லலையே, வாங்க உட்காந்து பேசலாம். மிஸ்டர் முத்து, நான் ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆபீசர். இந்த ஊர் ஜனங்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி விளக்கி சொல்ல வந்திருக்கேன். அதனால உங்க உதவி எனக்கு தேவை. நிச்சயமா. மதுபாய், இந்த ஊர்ல நான் 15 நாள் தங்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா? தாராளமா. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? கார்ல. கார்ல? ஓ, கார்ல. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இன்னொரு நாள் சாப்பிடுறேன். வரேன்.
பாய் பாய். பாய் பாய் பாய். என்ன நோய் நோய்? பாய் பாய். அவகிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நான் படிக்காதவளா? முன்ன பின்ன தெரியாதவ உங்க கைய பிடிக்கிற குலுக்கி பேசுறா. அவ படிச்சவ, நான் படிக்காதவளா? இன்னொரு பாட்டி அவ இங்க வரட்டும். ஏதோ தப்பா தப்பா பேசுறாதுமா. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பட்டப்பகலில் நடந்து போன அழகிய பெண்ணை யோ, நேத்து இந்த கவர்ச்சி கண்ணி உன்னை கார்ல கூட்டிட்டு போய் என்னையா பண்ணா? யோ, சீக்கிரம் சொல்லியா? இரியா கூட்டிக்கிட்டு போயிட்டு இறக்கி விட்டு போயிட்டா. அடச்சி, இவ்வளவு தானா? யோ, நான் அவளை இன்னும் முழுசாவே பார்க்கலையா? நான் மொத்தமாவே பார்த்துட்டேனே. யோ யோ யோ, எனக்கும் கொஞ்சம் காட்டியா? பார்க்கணும் அவளை.